தன்னுடைய வாழ்க்கையிலையும் பண்ணுற தீமையை அழிக்கிறதுக்காக தான் பிறப்பை வருது. ஆனால் இவன் பிறந்த உடனே என்ன பண்ணுறான், இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, நன்மை எது தீமை எதுன்னே தெரியாது குழந்தையிலேயே. நம்ம ஆளுங்க போகிறாங்க பாரு, அப்போவே ஒரு 1000 ரூபாய் அவன் கையில் கொடுக்குறாங்க. இதை வச்சு பட்டாணி வாங்கி சாப்பிட்னேன், நான் பிறந்த குழந்தைங்க, நீ டாக்டர் ஆகிடு, இன்ஜினியர் ஆகிடு, பெரிய கோட்டீஸ்வரன் ஆகிடுன்னு அப்போ ஒன்றும் தெரியாத குழந்தைக்கே சொல்லி சொல்லி அது மனசில் சிந்திச்சு அது பிறந்த உடனே கெட்டவனாக மாறி போகுது, பண வெறி வந்தது. ஆனால் அது பிறக்கும்போது கடவுளை தேடுறதுக்கு அது பிறவியை எடுக்குது. ஆனால் ஆசை வந்து மோதும்போது கடவுள்ன்றதை மறந்துட்டு உலகத்து மேலே அதுக்கு நாட்டமும் ஏற்பட்டு போகுது. அப்போது நன்மையும் இருக்கக்கூடாது, தீமையும் இருக்கக்கூடாது. இப்போது ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம், இந்த 1000 ரூபாயில் எங்கள் கல்வெட்டில் என் பேர் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். நான் இங்கே சொல்லிவிடுவேன், அந்த மாதிரி பேர் போடுறோம், காசை கொடுக்காது, வேறு எங்கன்னா இப்போ கொடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி உன் பேர் விளம்பரம் ஆகணுன்றதுக்காக கொடுக்குற காசு தவிர நீ கடவுளுக்காக கொடுக்கல இல்லையா? அதனால் அந்த மாதிரி காசை இங்கே வாங்கிறதில்ல. அப்போது நம்ம என்ன பண்ணணும், நன்மையை செய்யணும். நன்மையை செய்தால் தான் தீமையை அழிக்க முடியும். நெருப்பை அழிக்கணுன்னா என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றணும். நெருப்பையே போய் சும்மா அஞ்சிட்டு ஒன்று கொளுத்திக்கினே எரிஞ்சிக்கினே தான் இருக்கும். அது மாதிரி நன்மையை செய்ய 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 தான் நம்மளுடைய தீமைகளை அழிக்க முடியும். நன்மை செய்யாமல் தீமை அழிக்கும். அப்போது நன்மையே செய்து தீமை அழிஞ்சு போச்சுன்னா என்ன இருக்கும், அங்கே தண்ணியும் இருக்காது, நெருப்பும் இருக்காது. அப்போ பிளாங்க் ஆகிடும் இல்லையா? இப்போ சில பேர் பேசிக்கினே இருப்பாங்க, அடப்போடா ஞான சூன்யம் அப்படின்னு திட்டுவாங்க இல்லை? இப்போ போட ஞான சூன்யம் அப்படின்னு ஒன்று நமக்கு என்ன தோணும், என்ன நம்மளை இவ்வளோ முட்டாள்தனமாக நினச்சிட்டானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் உயர்ந்த வார்த்தை அது. ஞானம்ன்றதே சூன்யமான இடத்துல இருக்குது, அஞ்ஞானம்ன்றது எல்லாம் இருக்கிற இடத்துல இருக்குது, பாவ புண்ணியம் இருக்கிற இடத்துல இருக்குது. ஞானம்ன்றது பாவ புண்ணியம் இல்லாத இடத்துல இருக்குது. அது எந்த இடம்னா கடவுள் வாழற இடம், அதான் ஞான சூன்யம். ஆனால் இவன் என்ன நினச்சிக்கிறான், நம்மளுக்கு இழிவாக சொல்லிட்டான் ஞான சூன்யம், நீ எப்படா சொல்லுவேன்னு சண்டைக்கு போவான். அவங்களுக்கு அர்த்தம் புரியாது, என்ன பண்ண. அது மாதிரி நம்ம நன்மையை செய்ய செய்ய தீமை அழிஞ்சிடும். இதுக்கு தான் சொன்னான், இந்த தீமை நன்மை எங்கே உருவாகுது அப்படின்னா விந்துலேருந்து உருவாகுதுப்பான்னு. தாய் செய்த பாவம், தகப்பன் செய்த பாவம், நம்ம செய்த பாவம், இந்த 3 பாவங்கள் அதான் மும்மலம்ன்றது.